பண்ணியிருக்காங்கன்னு. பொதுவா பார்த்தீங்கன்னா, நயன்தாராவுடைய ஆட்டிட்யூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்ப மாறிருச்சு. அதாவது வந்து நம்மள மீறி எதுவுமே கிடையாது. நம்மள மீறி இந்த சினிமா உலகமே கிடையாது. நமக்கு கீழ தான் எல்லாருமே. நம்ம சொல்றதுக்கு மத்தவங்க கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து நயன்தாராக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அது சரியான எண்ணம் கிடையாது. அது தவறான சிந்தனை. அப்படி சிந்தனை வந்த பல பேர் பார்த்தீங்கன்னா, அழிஞ்சு போயிருக்காங்க. அதாவது ஆணவத்துல ஆடுனா அழிவு தான் வரும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை வந்துரும். அது வந்து தவறு. அப்படி ஒரு எண்ணங்களோட நயன்தாரா வந்து செயல்படுறாங்க. அது வந்து அத வந்து அவங்க நிச்சயமா திருத்திக்கணும். அவங்க வந்து தப்பு செய்றோங்கிறத உணர்ந்து, அந்த தப்ப வந்து அவங்க திருத்திக்கணும். அப்பதான் அவங்க எப்படி சொல்றது? நல்ல முறையில அது இருக்கும். தனுஷ் வந்து நானும் ரவுடி தான்ன்றோட கிளிப்பிங்ஸ வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது 10 கோடி வந்து நஷ்டஈடு கேட்டிருக்காரு. அது தனி வழக்கு. இப்ப தனுஷ் வந்து ஏபி இன்டர்நேஷனல கூப்பிட்டு தூண்டுதல் பண்ணியிருக்கிறாரா? நீங்களும் கேளுங்கன்னு சொல்லியிருக்காரா? அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் அபத்தம். அதாவது தனுஷ் வந்து இன்னைக்கு வந்து சினிமா துறையில, தமிழ் சினிமா துறையில பெரிய உச்சபட்ச நடிகரா இருக்காரு. அவருக்கு இருக்கிற படங்களுக்கு தேதி குடுக்குறதுக்கே அவர் நேரம் இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது யார் ஏபி இன்டர்நேஷனல்னே தெரியாது. ஸோ ஏபி இன்டர்நேஷனல்ல தொடர்பு கொண்டு, சார் இந்த மாரி வந்து நயன்தாரா மேல நீங்களும் ஒரு வழக்கு தொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாரா? அப்படின்னா, நிச்சயமா சொல்லியிருக்க மாட்டாரு. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா ரூமர்.